ஹாய் குடேஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கதை நாயகம் அவரோட கதை. நான் ஏன் சாப்பிட்டேன், வாங்க பார்க்கலாம். நாயகத்தை பார்க்குறதுக்கு அடிக்கடி பழங்களோட ஒரு பெண் வர்றாங்க. அவங்க தரும் பழங்களில் 1-2 மட்டும் சாப்பிட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் தோழர்கள்கிட்ட கொடுத்துருவார். முழுவதுமே இவர் சாப்பிட மாட்டேங்கிறாரே அப்படின்னு அந்த பெண்ணுக்கு வருத்தம் இருந்தது. ஒரு வாட்டி அந்த பெண்ணு திராட்சை பழத்தை கொண்டு வர்றாங்க, மிச்சம் வைக்காமல் முழுவதும் சாப்பிட்றாரு. இதை பார்த்து அந்த பெண்ணுக்கு ஒரே சந்தோஷம். அந்த பெண் கிளம்புனதுக்கப்புறமா தோழர்கள்லாம் கேட்குறாங்க, வழக்கமாக எங்களுக்கும் கொடுத்து தானே சாப்பிடுவீங்க, இன்றைக்கி என்ன நீங்கள் மட்டும் சாப்பிட்டீங்களே ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, பழங்கள் கொஞ்சம் புளிப்பாக இருந்தது, அதை உங்களுக்கு கொடுத்துருந்தா புளிக்குதேன்னு சொல்லியிருப்பீங்க. அதை கேட்டு அந்த பெண்ணுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, எதையும் முழுவதாக நான் சாப்பிட்றதில்ல அப்படிங்கிற ஆதங்கம் இன்னையோட அந்த பெண்ணுக்கு மறைந்து போயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஹாய் குடேஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதையில் வர்றது என்னமோ சின்ன விஷயந்தான். அந்த சின்ன விஷயம் நம்ம வாழ்க்கைக்கு மிக முக்கியமான தேவை. நம்மளுமே நம்ம கூட பேசுகிறவங்களா இருக்கட்டும், பழகிறவங்களா இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், சின்னவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே அவங்க மனசு நோகிற மாதிரி வார்த்தைகளை நம்ம என்றைக்குமே பேசவே கூடாது. ஓகேவா குட்டீஸ்? நன்றி, வணக்கம்.